இதுக்கு முன்னால் ஃப்ரெண்டு வீட்டில் போயிருந்தேன். போய் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்ககிட்ட வந்து பேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம கொடுத்த பேட் எல்லாமே நல்ல க்ரோத் ஆகி நல்ல ப்ரீடிங்காக ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். அவன் இப்போ எத்தனை ப்ரீடிங் பாக்ஸில் வச்சுருக்கான்னா 4 ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்கான். இது வந்துமே ரொம்ப நல்லா இருக்குது. சிக்ஸ் எதுவுமே வந்து சேல் எதுவுமே பண்ணலை. எல்லாமே உள்ளேயே இருந்து அதுவாகவே நேச்சுரலாக வந்து பேராக ஆரம்பிக்குது. நான் இதுக்கு முன்னாலே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு பெரிய கேஜில் நம்ம சிக்ஸ் எல்லாமே விட்டுருந்தோம்னா டிஎன்ஏ போடுறதுக்கு வந்து தேவையில்லை. மேல் ஃபீமேல் அதுவாகவே வந்து பேர் ஆகிரும். அந்த மாதிரி தான் இது வந்து சிக்ஸ் எதுவுமே அவன் வந்து சேல் பண்ணலை. எல்லாமே உள்ளே இருக்கிறனால அதோட அந்த மேட்டிங் ஸ்டேஜ் வந்தோன்னா அது வந்து அதுக்கு தேவையான பேரை வந்து செலக்ட் பண்ணி பேர் ஆகிறது. இந்த மாதிரி அவன் வந்து பண்ணியிருக்கான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். அது போக இவன் என்னெல்லாம் வச்சுருக்கான்னா உள்ளே வந்து வாத்து வச்சுருக்கான், சன்கண்ணூர் இருக்குது, ஸ்மால் கண்ணூர் இருக்குது, புறா வளர்க்குறான், மீன் வளர்க்குறான். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். மீன் பாண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவன் ஏன்னா நான் வந்து புதிய ஆளாக இருக்கிறனால வந்து பேட் வந்து அங்கேயும் இங்கேயுமா பயந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணோன்னா ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே இருக்க பேரண்ட் வந்து அதை வந்து மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்னாலே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே வந்து பேட் இருந்ததுன்னா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது போக்கிலே நம்ம வந்து விட்டுருந்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து வாத்து பார்க்கலாம். வாத்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு 5 days தான் ஆகிருக்கு. இது வந்து இந்த ஸ்டேஜில் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து விட்டுருக்கான். இது வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து புதிய ஆளாக இருக்கிறதுனால வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து பயந்துட்டு இருக்கு. நம்ம இருந்தாலுமே விடுறதா இல்லை. அங்கேயும் இங்கேயுமா அதை வந்து போய் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து அந்த பெட்டிக்கு பின்னால் வந்து ஒளிஞ்சிருக்கு. இந்த பெட்டி எதுக்கு உள்ளே வச்சுருக்கான்னு கேட்கும்போது தான் சொல்லியிருந்தேன் அது வந்து மறைவாக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் யாருமே வந்து கோழியோ வாத்தோ இருக்கிறவங்க வந்து தர்மக்கோல் ஷீட் வந்து நம்ம கேஜுக்குள்ளே வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா தர்மக்கோல் வந்து பேட் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இப்போ கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக அந்த கோழி வந்து அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பில்லை, கண்டிப்பாக வந்து சாப்பிடும். அது வந்து ஜீரணிக்காமல் அது அதோட இதுலேயே இருக்கும். மேபி வந்து அதுக்கு பசி எடுக்காமல் அப்படியே அது வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய கோழி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால பட் யாருமே நீங்கள் வந்து கோழி ஏதாவது வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரலாக செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லாருமே வளர்த்து நான் பார்த்துருக்கேன். பட் இவன் வந்து வெளியில் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு அமைப்பில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். சின்னதாக ஒரு மவுண்டன் மாதிரி வச்சு இது என்ன ஒரு ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓனான ஒரு இதில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நானுமே பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து உள்ள சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கான். பிளான்ட் எல்லாமே உள்ள போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தான். பட் கொய்கார்க்கு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஏதாவது உள்ள நம்ம வச்சோன்னா அது வந்து பிளான்ட் எல்லாமே சாப்பிட்ரும். இது என்ன மாதிரி வெரைட்டியான மீனை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு போட்டாலுமே இது வந்து சாப்பிடும். நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், பிளான்ட் எது போட்டாலுமே சாப்பிடும். இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது கொய்கார்க்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அதில் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து மணி பிளான்ட் வந்து மேலே வந்து செட் பண்ணி அழகாக வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்திருக்கான். பட் மணி பிளான்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட கழிச்சு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த மணி பிளான்ட் எல்லாமே சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருப்பான். இந்த ஃபிஷ்ஷுமே ரொம்ப வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அடி 2.5 அடி இந்த மாதிரி ஹைட்டில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து கொய்காருக்கு வந்து 2லேருந்து 3 அடி வரை தான் வளரும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து 2.5 அடியிலேருந்து 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய இதுதான். ப்ரீடிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பாண்டில் நம்ம விட்டோம்னா அது தானாகவே வந்து ப்ரீடாக ஆரம்பிச்சிடும். இப்போ கிளாஸ் தொட்டியில் அந்த மாதிரி விட்டோம் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி குரூப்பிங்கில் இருக்கும்போது அதுவாகவே ப்ரீடாக ஆரம்பிச்சிடும். மேல் ஃபீமேல் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு வந்து நான் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸி தான். அது யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். அது இதுலேயே என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நேச்சுரலான ஒரு செட்டப்பில் இருக்கிறதுனால இது வந்து மீனுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரொம்ப கிடைக்கும். ஏன்னா இது வந்து வெளியில் இருக்கிறதுனால அது தேவையான ஆக்சிஜன் வந்து அதுக்கு ரொம்ப
கிடைக்கும். எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாகவே எல்லாமே தெரியும். இது வந்து வெளியில் தான் நீட்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அது போக எங்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து புறாவுக்கு வந்து நம்ம வந்து ரேக் மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நம்ம வந்து காக்டெயிலோ ஆஃப்ரிக்கனுக்கு வந்து ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குமே, அந்த மாதிரி வந்து தர்மகோல் ஷீட்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். உங்களுக்கு வாசல் பார்த்தா தெரியும். இந்த ஹோலுக்குள்ளேயே போயிட்டு வந்து வெளியில் வரும். பட் ப்ரீடிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கே ஒரு சின்ன வந்து டவுட் இருந்து, நம்ம வந்து கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை மட்டும்தான் இருக்கும், புறா உள்ளே போய் வெளியில் வரும். பட் அதுலேயும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீடிங் நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். ப்ரீடிங்கில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது, நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு மைனஸ்னால், இது வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்குது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சோன்னா பூனை வந்து சாப்பிட்ரும். இங்கே வந்து பூனை வரும், பட் பூனை வந்து இது எதுவுமே தொந்தரவு பண்ணாது. அந்தளவு பழகி இருக்குது. ஓப்பன் பிளேஸில் தான் இருக்குது. புறாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு புறா வந்து சிக்ஸ் வெளியில் வந்து அடுத்த எக்கு வைக்குன்னா, ஃபீமேல் வந்து அந்த சிக்ஸுக்கு வந்து இறை கொடுக்காது, மேல் மட்டும்தான் இறை கொடுக்கும். புறாவை பொறுத்தளவில் மோஸ்ட்லி வந்து மேல் தான் வந்து எக்கு வச்ச பிறகுமே சிக்ஸை வந்து தேர்த்தி எடுக்கிறது மேல் தான். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். ஓகே, பாய்.